சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. ஸோ இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஒர்க்கை வந்து லாஸ்ட் மந்த் பண்ணணுங்க. ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிடணும் கிட்ஸ் எல்லாருக்குமே. ஆனால் நான் இந்த டைம் மறந்துட்டேன். ஸோ அதனால என்னோட 2வது பையன் மித்திலன் குட்டி தான் ஞாபகப்படுத்தினான். மம்மி நெயில் வளர்ந்துருச்சு வெட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டான். அசிங்கமாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நகத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே சபுதானா அதாவது ஜவ்வரிசி பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ டோட்டலாக ஜீனியே இல்லாமல் தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி கருப்பட்டி போட்டு தான் ட்ரை பண்ணேன். ஸோ பட் என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் ஜவ்வரிசியை வந்து நியர்லி 3 hours போல் நல்லா ஊற விட்டுட்டேன். ஸோ அதனால் குக் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஜவ்வரிசி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு லெமன் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பாயசம் கொதிக்க விடுற மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொதிச்சு வர்ற டைம்ல பொடியாக்கி அதில் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல வந்துட்டு பாயாசம் ரெடி ஆயிடுங்க. இறக்கும் போது கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிக்கோங்க.